அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்றாட தேவைகளில் ஒன்றான கேஸ் சிலிண்டர் அப்படின்றத தான் இரண்டு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா கேஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே இப்போ ஒவ்வொருத்தருமே வீட்டிற்கு பயன்படுத்துகிற சிலிண்டர் மற்றும் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்னு சொல்லி சிலிண்டரில் 2 டைப்பான வகைகள் இருக்குது. உங்களுக்கு சிலிண்டருடைய விலைகள் எப்போவுமே கச்சா எண்ணெயின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமுமே சிலிண்டருடைய விலை அப்படிங்கிறது நிர்ணயிப்பாங்க. இப்போ ஜூலை மந்தோடைய விலை நிர்ணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ சிலிண்டருடைய விலை சென்னையில் 868.50 பைசாவாகவும், அதே 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டருடைய விலை 1823.50 பைசாவாகவும் இருக்குது. இது இந்த மந்தோடைய விலைதானே தவிர ஒவ்வொரு மாதங்களுமே அந்த கச்சா எண்ணெயை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான சிலிண்டருடைய விலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கேஸ் நிறுவனம். இப்போ ஒவ்வொருத்தருமே கேஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கிற வீட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கடைக்கு பயன்படுத்துகிற சிலிண்டராக இருந்தாலும் சரி, அந்த நம்ம அடிஷ்னலாக இன்னொரு சிலிண்டர் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா 2 சிலிண்டருமே ஃபில் பண்ணி, இப்போ ஒன்று நமக்கு பயன்பாட்டில் இருக்கும், இன்னொரு சிலிண்டரை நம்ம அதே ரூம்லேயே அடிஷ்னலாக நம்ம வச்சுருப்போம். அது அப்படி 2 சிலிண்டருமே 2 ஃபில் பண்ண சிலிண்டருமே ஒரே ரூமில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கேஸ் நிறுவனம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபுல் லோடோடு இன்னொரு சிலிண்டர் இருக்கும்போது அதனுடைய ஆபத்துகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு 2 சிலிண்டருமே ஒரே ரூமில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னல் சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஒரு ரூம்லேயும் இன்னொரு சிலிண்டரை வேறு பக்கத்துலேயும் வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய உங்களுக்கு கேஸ் கொடுக்குற டெலிவரி மேன்கிட்ட உங்களுடைய சிலிண்டருடைய அந்த காலாவதி ஆகிற டேட் எவ்வளோ, உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறதையும் நம்மளுடைய எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்களில் ஒன்று. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது நம்ம யாரையுமே தேடாமல் நமக்கான சேஃப்டியை எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கேஸ் பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் ரெகுலேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஓஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர்லேயும் சரி, எந்த மந்தில் அந்த சிலிண்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ரெகுலேட்டரில் வர ஓஸையும் இவ்வளோ வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறதே நீங்கள் எந்த கேஸ், அதாவது எல்பிஜியாக இருந்தாலும் சரி, இல்லை பாரத்தாக இருந்தாலும் இண்டானாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ் கம்பெனியை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய டெலிவரி மேன்கிட்ட உங்களுடைய கேஸ் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த ரெகுலேட்டர் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும், அதே போல் அந்த ஓஸ் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் அடுப்புகளை நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. அதே போல் இப்போ நம்ம கேஸ் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்குமே மானியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையுமே வந்துகிட்ருக்கு. அது எப்படின்னா எந்த திட்டத்தின் கீழே வந்தது அப்படின்னா PMUY அப்படின்ற பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்ற திட்டத்தின் பேரில் தான் வருஷத்துக்கு 12 சிலிண்டர்கள் பயனாளிகள் பெற்றுக்க முடியும். அப்படின்றது PMUY திட்டத்தின் கீழே தான் நம்மளுடைய கேஸ் நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. அதே போல் 14.2 கிலோ சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கேஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ மானியம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏட் ஆகலை அப்படின்ற இஷ்யூஸும் இருந்தது. ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோஸும் போட்டிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும்
அதில் வந்து உங்களுக்கான மானியங்களை வந்து எப்படி பெறணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்திருக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய அரசு உஜ்வாலா மானியத்தை வந்து நீட்டிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் 2024-25 நிதியாண்டில் பிரதான் மந்திரி இந்த உஜ்வாலா யோஜனாவின் பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 12 ரீஃபில்களுக்கு 14.2 கிலோ சிலிண்டருக்கு வந்து ரூபாய் 300 வரைக்குமே வந்து நீட்டிக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வீட்டு சிலிண்டர் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து இந்த மானியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னே வந்து சொல்லலாம். அதே போல் இப்போ ஒரு சிலருக்கு வந்து சிலிண்டருடைய மானியம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுமே வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு தான். இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டர் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மானியம் அப்படிங்கிறது உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து 2லேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஏறி இருக்கும். அப்படி வந்து இன்கேஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் DPDL அப்படின்ற குறை தீர்க்கும் பிரிவை வந்து தொடர்பு கொண்டும் நீங்கள் அதிலையும் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி எங்களுக்கான மானியம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதிலிருந்து வந்து உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் வந்து நம்மளுடைய LPG நிறுவனம் வந்து சொல்லி. அதே போல் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 450 ரூபாய்க்கு சிலிண்டர் பெறுவது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புதிய முயற்சி வந்து யாரெல்லாம் வந்து தகுதி அடைஞ்சவர்களாக இருப்பாங்கன்னா, அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டையுமே வந்து அவர்களுடைய LPG ஐடிகளுடன் NFSA அப்படின்ற ரேஷன் கார்டுடன் வந்து இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து அந்த NFSA ரேஷன் கார்டோட உங்களுடைய LPG ஐடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் ஐடியும் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 450 ரூபாய்க்கு சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து பெற முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுடைய LPG நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது நிறைய மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து 450 ரூபாய்க்கு சிலிண்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலாக தான். இப்போ அதே போல் இப்போ யாராவது வந்து வீட்டு சிலிண்டர் கனெக்ஷன் வந்து வாங்கணும், அதாவது புதிய கேஸ் இணைப்பு வந்து வாங்கணும் அப்படின்னா அதற்கான சில ரூல்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 14 கிலோ காலி கேஸ் சிலிண்டர் வந்து வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து சிலிண்டர் மற்றும் ரெகுலேட்டர் இரண்டிற்குமே வந்து சேர்த்து தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நம்ம செலுத்தக்கூடிய அமௌண்ட் வந்து எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாரத் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதிய கேஸ் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுவே வந்து இண்டான் அப்படின்னா வந்து அது தனியாக வந்து அமௌண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த சிலிண்டரை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஏஜென்சியில் போய் கேட்டு உங்களுக்கான புதிய இணைப்பையுமே வந்து நீங்கள் பெற்றுக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போய் அவங்க கேட்கக்கூடிய முகவரி சான்று, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்து, அதே போல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் வந்து புதிய கேஸ் கனெக்ஷனை வந்து பெற்றுக்கலாம். இல்லை நாங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் கம்பெனியில் போய் கேட்டும் எங்களுக்கான புதிய கேஸ் இணைப்பை பெறணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பயன்பெற்றுக்கவும் முடியும். அதனால் எல்லா மக்களுக்குமே வந்து கேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்றாவே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தும் முறை அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் எல்லா மக்களுமே நமக்கு சிலிண்டர் வரவர்கிட்ட வந்து கேட்டு உங்களுடைய அடுப்பு வந்து எவ்வளோ நாளில் சர்வீஸ் பண்ணணும், அதே போல் உங்களுடைய ரெகுலேட்டருடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய ஓஸுடைய லெவல் வந்து எப்படி இருக்குது, ப்ளஸ் சிலிண்டரில் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி ரெக்கவரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே வந்து வீட்டு சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, கடை சிலிண்டர் பயன்படுத்துகிறவா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு உண்மையான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதே போல் வந்து இப்போ நம்ம கேஸ் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து மானியம் அப்படிங்கிறது வந்து
ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையுமே வந்து வந்துகிட்ருக்கு. அது வந்து எப்படின்னா எந்த திட்டத்தின் கீழே வந்தது அப்படின்னா PMUY அப்படின்ற பிரதான் மந்திரி